டாக்டர் பிளஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய் என்பர்களே, பந்தயம் கட்டி சொல்லலாம், வெந்தயம் என்பது உயிர் மருந்து, உயிராற்றலை பெருக்கக்கூடிய ஒரு மருந்து. ஆனால் ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு எதிரி அது. வெந்தயத்தை பச்சை ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க எப்படி சாப்பிடணும்னா, வெந்தயத்தை வறுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு, சுகர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. உங்க சுகரை கண்ட்ரோல் பண்றது, கரைக்கிறது வெந்தயத்துக்கு மீறினது எதுவுமே இல்லை. பந்தயம் கட்டி சொல்லலாம். போதுமா? மாத்திரை எடுக்காதவர்கள் வெந்தயத்தை எடுத்தாலே கணைய புண்ணு ஆறிடும், குடல்ல இருக்க பூச்சிகள் செத்து போயிடும், குடலை சுத்தம் பண்ணும். வெந்தயம் தொடர்ந்து உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ரத்த சுத்தி ஆகும், ரத்த விருத்தி ஆகும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் வெந்தய களி சாப்பிட்டாங்கன்னா பால் இல்லாத தாய்மார்கள்லாம் பால் ஊற ஆரம்பிச்சிடும், மார்பக செழுமை ஏற்படும், உடல் வனப்பு. பெண்கள் அவசியமா வெந்தய களி சாப்பிடணும். காரணம் என்ன? அந்த இளமை கூடும், தோல் மினுமினுப்பாகும், உங்களுடைய தோல் வந்து மினுமினுப்பாகும், ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உடம்புல. இதை விட வெந்தயத்தை உடம்பெல்லாம் தேய்ச்சி வச்சிருந்து ஊற வச்சு 1 மணி நேரம் கழிச்சு குளிச்சு பாருங்க, அப்படி ஒரு சொகுசான, அதாவது இந்த தோலுக்கும் முடிக்கும் அவ்வளோ பெரிய உயிராற்றலை அது பெற்றுத்தரும். வைட்டமின் டி, சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தில் வரக்கூடிய வைட்டமின் டி அளவுக்கு அதிகமாக தோலுக்குள்ள ஈர்க்கக்கூடிய தன்மை வெந்தயத்துக்கு உண்டு. பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம், உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம். மருந்தல்ல, விருந்து. அதை தினமும் நீ அருந்து, அதுவே சுகருக்கு மருந்து. அது ஒண்ணு. அப்புறம் இந்த வெந்தயத்தை, இந்த காஃபி டீ பழக்கம் உங்களால மாத்திக்க முடியல. வெந்தயத்தை என்ன பண்ணணும்? நல்லா வறுத்தணும். வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி வாசம் வரும். வறுத்து நல்லா தூள் பண்ணி வச்சுட்டு பாட்டிலில் கொட்டி வச்சிடணும். காப்பி தூள் மாதிரியே தான் இருக்கும். அது அரைச்சிட்டிங்கன்னா காப்பி தூளே தான். காப்பி தூளுக்கு அதுக்கும் மாற்றம் தெரியாது. ஒரு 200 ml தண்ணியை மட்டும் கொதிக்க விட்டுருங்க. பாலெல்லாம் சேர்க்க வேணாம், 200 ml தண்ணி போதும். வர காப்பியை குடிச்சு பாருங்க, அந்த வெந்தய காப்பியை விட மாட்டீங்க. பனங்கள் கண்டு சேர்த்து அதை குடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, வேற மருந்தே வேண்டாம் சார் சுகருக்கு. சரி, அது மட்டும் தானா? கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பை கோளாறுலாம் கரைச்சி எடுத்துரும். வறுத்த போட்ட வெந்தயத்தூளோட பனங்கருப்பட்டியும் அல்ல பனை வெல்லமும் சுக்குத்தூளும் கலந்து ரெகுலரா நீங்க அந்த காப்பி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கர்ப்பப்பை கட்டிகள் கரைய ஆரம்பிச்சிடும், கர்ப்பப்பையில் இருக்க பூச்சிகள் மடிஞ்சிடும், கர்ப்பப்பை கூட சுத்தமாயிரும். அது மட்டும் இல்லை, கிட்னி சுத்தமாகும், உடலே வனப்பாயிரும், கண்கள் திரட்சண்யம் பெறும், கண் நரம்புகள் பாதுகாக்கப்படும், கண் நோய் போயிடும், ஒரு அதீதமான உடல் உள்சூட்டை தணிக்கும். சூட்டை தணிக்கிறதுல நம்பர் 1. அதனால தான் சொன்னேன், சூட்டை தணிக்கும் போது என்ன ஆயிருன்னா, இந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு, இந்த பிக்ஸ் வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதுதான் சுக்கு சேர்த்துக்கணும். சுக்கை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ்துமா நோயாளிகளும் சாப்பிடலாம். இஞ்சி சாறு சுக்கை அதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் லாவகமா. அப்ப நீங்களும் சாப்பிட்டு வனப்பு பெறலாம். நீங்க என்ன செய்யணும்? ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இதையும் சாப்பிட்டுட்டு சின்ன வெங்காயத்தை ரெகுலர் பண்ணிடணும், பச்சை வெங்காயத்தை. அப்படி போகும்போது உங்களுக்கு இந்த வெந்தயம் வந்து சிறப்பாக வேலை செய்யும். ஆகவே உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, வெந்தயம் வந்து ஒரு அழகு சாதன பொருள். இயற்கை நம்ம கொடுத்துருக்க ஒரு அற்புதமான பொருள். நீங்க இட்லி எல்லாம் சொல்றீங்கல்ல, இட்லி ஆகான்னு நான் சொல்லல. வெந்தயம், அதாவது பழைய வீடுகள் எல்லாம் அப்படி செய்வாங்க, இப்பெல்லாம் யாரும் அப்படி செய்யறத, தெரிஞ்சவங்க செய்வாங்க சில பேர். இப்போ வந்து 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் வந்து உளுந்து போடணும். நல்ல இட்லி சாப்பிட்டா ஒரு நல்லா இருக்கணும்னா 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து. இதுல 100 கிராம் வெந்தயத்தை போட்டுருங்க. வெந்தயத்தை போட்டு நீங்க இட்லி சாப்பிட்டு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும்.
வெந்தயம் போட்ட இட்லி சாப்பிடலாம். ஏன்னு கேட்டால் செரிமான தன்மையை கொடுத்து விடும். அப்போ இட்லி வந்து ஆரோக்கியமானது, அந்த தோசை ஆரோக்கியமானது. ஆனால் பிரிட்ஜில் வைக்கக்கூடாது. இன்றைக்கு காட்டி மறுநாள் சாப்பிட்டு முடிச்சிடணும். வெந்தயம் கலந்தா மறுநாள் வரைக்கும் நான் ஓகே சொல்கிறேன். வெந்தயம் கலக்காமல் நீங்கள் நைட்டில் வச்சு புளிக்க வச்சு மறுநாள் போட்டு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் பிரிட்ஜில் வச்சு புளிக்கக்கூடாதான். அதோடைய உண்மைத்தன்மை மாறிக்கிட்டே இருக்கு, ரசாயனத்தன்மை மாறிக்கிட்டு நீங்கள் என்ன பிரிட்ஜில் வச்சாலும் சரிதான். அப்போ வேணும்னே அதை வந்து உடனே பிடிச்சி நீ பிடிக்க வைக்காமல் நீங்கள் போராடி ஒரு ஜில்லுன்னு ஒரு இடத்துல உள்ளே வச்சு அங்கே ஒரு ரசாயன கூட்டத்தை உருவாக்கி பழையபடி வெளியே எடுத்து ஆற வச்சு தோசைக்கல்ல ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ஹார்மோன் குற்றம் வருமா வராதா? உங்களுக்கு இயற்கைக்கு புறம்பா நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நினச்சிக்கிறது அங்கே வச்சா வாடாது, வாடுறது தானே இயற்கை. நீங்கள் அதுக்கு தண்ணி தெளித்து வெளியில் வைங்க, அது நேச்சர். அந்த காலத்தில் அப்படி தான் வச்சாங்க. ஒரு கத்திரிக்காய் வாடக்கூடாதுன்னா தண்ணி தெளிப்பாங்க, ஈர துணியை தண்ணியில் நனைச்சு அது மேலே போட்டு வைப்பாங்க, காய் வாடக்கூடாது. அப்போல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. இது எவ்வளோ ஆரோக்கியமானது, இது நேச்சர். நீங்கள் என்னன்னா ஒரு இயற்கையாக ஒரு செயற்கையான ஒரு குளிர்சாதன பெட்டியை உருவாக்கி அதுக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் திணிச்சு, அதுவும் இன்றைக்கு வைக்கிற சாம்பாரையும் தூக்கி அங்கே வச்சிருது. ஏன்னா புளிக்காதான். என்னையா உங்க அறிவு? சற்று சிந்தித்து பாருங்கள் தோழர்களே, எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா அது? நீங்க செயற்கையா எதையுமே உருவாக்கணும் தயவு செய்து நினைக்காதீர்கள், அது நல்லது அல்ல. நட்பு வரைக்கும் அன்பு வரைக்கும் சொல்றேன், அதுவா உருவாகணும். அது வந்து நாளடைவில் நிற்கும். அது மாதிரிதான் எல்லாமே. இந்த உணவுப் பொருளும் அப்படித்தான். நீங்க வலுக்கட்டாயமாக ஒன்றை செய்தால் நமக்கு அதோடைய பிரச்சனையை நம்ம தான் அனுபவிப்போம் பின்னால. ஆகவே இந்த உணவுல இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. அப்ப இந்த மாதிரி உணவு குற்றம் வராம நீங்க பார்த்துக்கணும், சரியா? அதனால இந்த வெந்தயத்துல இவ்வளவு அதிக அற்புதங்கள் இருக்கு. இதை விட வெந்தயத்தை வந்து முளைகட்டி சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது அதிகமாக செய்யக்கூடாது. வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் அந்த மாதிரி சேர்ந்துக்கணும், ரெகுலர் பண்ணக்கூடாது. ஏன்னா பச்சை வெந்தயம் எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் வெந்தயத்தை வறுத்து எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் பச்சை வெந்தயத்தை வாரத்தில் 2 முறை மட்டும் 2 வேளை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா இந்த சளி குற்றத்தை கப குற்றத்தை அதிகப்படுத்திடும், வாத குற்றத்தை, அதாவது வாத குற்றத்துக்கு சப்போர்ட் ஆயிரும் பச்சை வெந்தயத்தை சாப்பிட்டா. அது வந்து ஏதோ 2 வேளை வாரத்தில், அதோட விட்டுறணும். மொளை கட்டி சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் சரி பச்சை. ஆனால் வறுத்த வெந்தயம் மருந்தாக பயன்படும். ஆகவே இப்படி சாப்பிட்டு இப்படி வெந்தயத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இயற்கையோடு ஒன்றி இன்பமாக வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.